தோனியோடைய ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்த்த மாதிரி இருந்தது தெய்வானையனுடைய பேச்சை கேட்டது. ஆனால் ஒரு தாயினுடைய புலம்பல் எப்படி இருக்கும் என்பதை இந்த அவை காதார இன்றைக்கு கேட்டது. மிகச்சிறப்பாக பேசிய தெய்வானைக்கு மனப்பூர்வமான வாழ்த்து. வாங்கம்மா, கழுவி ஊத்துகிற எக்ஸ்பர்ட் அவர்களே. இந்நிகழ்ச்சியை உலகெங்கிலும் இருந்து கண்டு களித்து கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கமும் அன்னையர் தின வாழ்த்துக்களும். அதாவது ஒரு கட்சிக்காக பேசும்பொழுது உங்கள் கட்சியில் இருக்கிற நல்லதை பேசணும், சும்மா எதிர்கட்சியை சீண்டக்கூடாது. தலைப்பே மறந்து போயிட்டாங்க. பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு யாருக்குன்னு கேட்டா இவங்க மாமியாரை சொல்ல வேண்டிய குறையெல்லாம் மேடையில் அழுதாச்சு. நான் என்ன சொல்றேன், மறைந்த நடிகர் விசு இவங்க 3 பேரும் இப்ப இந்த நொடி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவாரு? நீங்க அம்மாவானதைய மறந்துட்டு நீங்க பெத்த புள்ளைய உங்களை பெத்த அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்க தான் வளர்க்குறோம்னு பட்டிமன்ற மேடையில பச்சையா புழுக வந்து பளிச்சுன்னு உட்காந்துருக்கல. ஏண்டா கண்ணா, உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா கேட்பாரு. அப்படியே விசு இருக்கு, கையில ஒரு டவல் இல்லை, அது மட்டும் இருந்தா அப்படியே தான். இவங்க எல்லாமே அம்மா இருப்பதினால் அருமை தெரியாமல் பேசுகிறார்கள். ஒரு பெண் பிரசவ அறைக்குள்ள நுழையிறார். அம்மா பிரசவம் முடிஞ்சு போகும்போது என்னையும் என் குழந்தையையும் சேர்த்து பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில தானே ஒரு பெண்ணும் பிரசவ அறைக்குள்ள போறான். அம்மா இல்லாத பெண்ணுக்கு அந்த நிலைமை உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா இல்லை அந்த பிள்ளைக்கு பதைப்பா. அம்மா இல்லாம நான் வளர்ந்தேன், நான் கூட சமாளிச்சுப்பேன், என் பிள்ளைய என் அம்மா இல்லாம நான் எப்படி வளர்ப்பேன்? பதறுவாளா மாட்டாளா? எல்லாம் இருக்கிறத வச்சு திமிர் எடுத்து பேசுறேன். உள்ளவர்களை சாந்தமாக உரையாடுங்க. ஏமா, அம்மா ஆனதுக்கு அப்புறமும் இதுங்களுக்கு அருமை தெரியல. இதுங்களுக்கு எல்லாம் என்னைக்கு எங்க அருமை புரியும் பாருங்க. அந்த படத்தை பாருங்க. ஒரு பிள்ளையோட ஒரு அம்மா கொண்டைய போட்டுட்டு அங்க உட்காந்துருக்கு பாத்தீங்களா? நாங்க மண்டையில போட்ட கொண்டைய கழட்ட முடியல. ஏமா, நீங்க ஆபீஸ் போனாலும் அதே கொண்டையோட தானே போடுங்க. அப்புறம் ஏன் புள்ள வளர்க்கும் போதுதான் நாங்க கொண்டையாவுக்குள்ள எதுக்குமா பழி போடுங்க? பாதி நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா குளிக்கிறது வேற இல்லை, அது வேற. இதுவும் குளிக்காது, புள்ளையையும் குளிப்பாட்டாது. இந்த பட்டிமண்டபம் திசை மாறி எங்கேயோ போய் மாறல, கரெக்டான திசைக்கு போகுது. நீங்க சொன்ன மாதிரி புள்ளைய தூக்கிட்டு ஓட முடியாது. பார்த்தால் பசி தீரும் சிவாஜி மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சி தான் நடக்கும். ஆனாலும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவது. பாட்டி தரத்துல குறையுமா? இடுப்புல புள்ளையும் கையில கிண்ண நிறைய சோறையும் வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்துவோம் தெரியும். அங்க பாரு, அதை பாரு, இதை பாரு, காக்காய பாரு, குருவிய பாருன்னு கிண்ணம் காலியாகி புள்ள வயிறு நிரம்புற வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டோம். அதுதான் பாட்டி. கொஞ்சம் நட ஸ்லோ தான், பரவாயில்ல, பிள்ளைக்கு அது ஜாலியா இருக்கும். அப்படி யானை மேல போற மாதிரி தான் இருக்கும். அந்த அனுபவம் ஒரு பாட்டியால தாமா கொடுக்க முடியும், உங்களால கொடுக்க முடியாது. என்ன, உங்களுக்கு அடுத்த வேலை வந்துடும். அருமை. புள்ள வந்து சொல்றத பொறுமையா கேக்குதா? நம்ம பிள்ளைங்க கேட்காது. பாட்டி சும்மா இருக்கா, பாட்டிட்ட போய் சொல்லு. அம்மாக்கு வேலை இருக்கு. நம்ம கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டுடுங்க. புள்ள சொல்ல வர்றதையே கேட்காது. ஆனா அந்த பாட்டி இருக்காளே, 10,000 தடவை சொன்ன கதையவே திருப்பி சொல்லும் போது கூட தடவை சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்லுவா. அதனாலதான் அது ஓடி வரும். டீனேஜ் பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே நீங்கள் போக முடியுமா? நீங்க என்ன ஸ்பெஷலா கடவுச்சீட்டு வச்சிருக்கீங்க? கிடையாது. இங்க பாருங்க, அவன் ஃபெயில் மார்க் வாங்கினா ஓடியாந்து சொல்றது எங்க கிட்ட தான். ஃபெயில் மார்க் வாங்கினதே உங்களால் தான். இல்ல, நீங்க ஒரு பாட்டியாய் இப்படி பேசலாமா? ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லல. உங்களை பொறுத்த வரைக்கும் புள்ள எல்லாத்துலயும் முதல்ல வரணும். உங்க புள்ள உங்களுக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் உங்க பிள்ளைக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நாங்க அந்த புள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது மனசு பக்குவப்படுற மாதிரி சொல்லணும். உங்க அப்பா உங்க அம்மாவோட நீ நல்லா தான் படிக்கிற, அடுத்த தடவை மார்க் வந்துடும். கம்பெனி சீக்ரெட்டை வெளியில சொல்லாத. அப்ப அந்த அம்மாவுக்கு இருக்கும். இப்ப என்ன பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னா என் பிள்ளைகிட்ட எதுக்கு சொல்றேன்? ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு பொய்யா ஒரு புனைவு போட்டு, நான்லாம் பாட்டி சொன்னதை தட்டினதே இல்லை. எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு தட்டின. பாட்டி வான்னு சொன்னா வந்துருவேன், சாப்பிட சொன்னா சாப்பிட்டுருவேன், முதல் மார்க் வாங்கினேன். அத்தனை பொய் சொல்லி வளர்த்துருக்கீங்க. நாங்க கொஞ்சம் உண்மையை சொல்லி வளர்க்கும் போது பிள்ளைக்கு நல்லா இருக்கு. சொர்க்கம் மண் மேல இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கும் அது பாட்டியினுடைய வீடு தான்.
நீங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்ற நடுவர் அவர்களே, 2வது குழந்தை பெற்றுக்கொள்வீர்களே, நீங்க என்ன தைரியத்துல வெத்துக்கிறீங்க? முதல்ல பிறந்ததையும் அப்புறம் என்னையும் எனக்கு இப்ப பிறக்க போறது எங்க அம்மா பாத்துக்கலாம். இதுல ரெட்டையா பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன சாமர்த்தியம் தெரியுமா எங்க பிள்ளைங்களுக்கு. எங்கள்கிட்ட பார்த்து சொல்லும், அம்மா ஒரே பிரசவத்திலேயே உனக்கு 2 பிள்ளைய வளர்க்குற வேலை முடிஞ்சு போச்சுமா, உனக்கு 2 வேலை இல்லம்மா, நான் எவ்வளவு அழகா பண்ணிட்டேன் பாருமான்னு நம்ம தலையில கட்டுறது தெரியாம இவங்க கட்டுவாங்க தெரியுமா. ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை சரியாக இல்லாட்ட எங்களுக்கு ஒத்து போகலைன்னு ஒத்த வார்த்தையை அந்த வீட்டில் சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய ஒத்த விரலை பிடிச்சி கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. உங்களை நல்வழிப்படுத்தணும், எடுத்து சொல்லணும். இப்போ நான் அம்மாவோட இருப்பேனா அப்பாவோட இருப்பேனா, அம்மா ரைட்டா அப்பா தப்பான்னு தெரியாமல் ஒன்று முழிக்கும் தெரியுமா. அது மனசு கோணாம அதுக்கு கண்ணா ராஜான்னு இருக்கிறத எடுத்து சொல்லி எதையுமே வெளியில காமிச்சிக்காம நீங்க பெத்த ஒன்ன வளர்க்கறது தான் எங்களுடைய வாழ்நாள் தவம்னு வளர்க்குறோம் இல்ல. அப்படி ஒரு அம்மா கிடைக்கும்போது இப்படித்தான் பொய்யா பேச தோணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, அம்மாவாக இருப்பது பெரும் சவால், ஒத்துக்கிறேன். அந்த அம்மாவின் அம்மாவாக நாங்க இருக்கமே, நாங்கள் ஒரு மிகப்பெரிய சகாப்தம்னு சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை ஷாமளா ரொம்ப ஆணித்தரமாக இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஷாமளா இப்படி பேசிய பிறகும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அசால்ட்டாகவே இருக்கிறார், அசால்ட் ஆறுமுகமாகவே இருக்கிறார். புதுக்கோட்டை பாரதி அவர்களை அழைக்கிறேன். அன்னையர் தினத்தை அழகாய் கொண்டாடி கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்தும். ஒரு பாட்டி இடுப்புல பேரப்பிள்ளைய வச்சுக்கிட்டு கிண்ண நிறையா சோத்தை வச்சுட்டு அந்த இப்படிக்காண்டு சோத்தை ஊட்டுறதுக்கு தெரு தெருவா போயிருக்கு பாருங்க. அவங்க ஏன் தெரு தெருவா போய் ஊட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்காக நாயை காட்டுறது காக்காவை காட்டுறதுக்கெல்லாம் இல்ல. அடுத்த தெரு அம்புஜம் என்ன பண்றா, பக்கத்து தெரு பஞ்சத்தை என்ன பண்றா, இப்படி ஊர் புறணி பேசிவிட்டு அன்னைக்கு இதை மாதிரி ஒரு பாட்டி சாப்பாடு ஊட்டி முடிச்சேன்னு கணக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுத்த வீட்டு கோமலாக்கா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த குட்டி பையன் அம்மாவை பார்த்து, அம்மா லூசு கோமலா அத்தை வர்றாங்க அப்படின்னா. என்னது லூசு கோமலாவா? அது என்னன்னா அந்த பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பக்குவம் அப்படித்தான் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க மறுத்து பேசவே முடியாது. இந்த சும்மா வந்து சென்டிமெண்ட் நீலி கண்ணீர் வெடிக்கிறதெல்லாம் இங்க கூட தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் வருடம் கழித்து அங்கே வரலாம். ஆனால் நீங்கள் 7 முறை மேக்கப் போட்டாலும் இங்கே வர முடியாது. இன்னைக்கு காலத்துல பிள்ளைக்கு பாசம் மட்டும் போதாதுங்க, உலக அறிவு தேவைப்படுகிறது. அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாய் தான் இங்கே இருக்கிறாள் லேப்டாப்ல. உங்களுக்கு ஏதோ எதை பார்த்தாலும் ஊர் கதை பேசுறதாவே இருந்தா லேப்டாப்ல நாங்களும் படம் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல நீங்க எல்லாம் எங்களுக்கு வெறும் பழைய சாதத்தை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிங்கல்ல, பதவுசா போட்டதை சாப்பிட்டுட்டு நாங்க போயிட்டு படிச்சுட்டு வந்து பாஸ் ஆகி வந்தோம்ல, அத மாதிரிலாம் இப்ப கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பீஸா, பர்கரு, பாஸ்தா, வெஜ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், வட்ட தோசை, சதுர தோசை, முக்கோண தோசை, கோன் தோசை, ஜாயிண்ட் தோசை, எத்தனை தோசை போட்டணும். அப்படியே ஹோட்டல்ல போய் மெனு கேட்ட மாதிரியே இருக்கு. இதுல வேற ஒரு நாள் தோசை ஒரு நாள் நூடுல்ஸ்னு பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு திடீர்னு கேட்பானுங்க, தோசைக்குள்ள நூடுல்ஸை வச்சு நூடுல்ஸ் தோசை வேற பண்ணி கொடுக்கணும் நாங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய எக்ஸ்போஷர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல காலையில 5 மணிக்கு கோச்சிங் கிளாஸ், 3 மணிக்கு எழுந்து பிள்ளைக்கு கஞ்சி போட்டு சுண்டல் செஞ்சு அவனுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் போஷாக்கா நியூட்ரிஷனா சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு 4:40 டூ வீலரை எடுத்து பிள்ளைய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எல்லா நாளும் வருடம் முழுவதும் 5 மணிக்கு கிரவுண்ட்ல கோச்சுக்கு முன்னாடி பிள்ளைய ஆளா கொண்டு போய் நிறுத்தி வைக்கிற தைரியமும் எக்ஸ்போஷரும் எங்களுக்கு தான் இருக்கு. அருமை. இங்க இன்னைக்கும் நிலாவுல பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்ன கதையெல்லாம் மலை ஏறி 15-20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நிலாவுக்கு பின்பக்கம் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவியல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு லாஜிக்கா பதில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறிக்கொண்டு இருக்கிறோம். உங்களால மாற முடியுமா? இதுல வேற அப்படியே புள்ள ஓடி வந்து மார்க் வாங்கலன்னு பாட்டி கிட்ட வந்து சொல்லுதான். பாட்டிக்கு முதல்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியாது.
இன்னைக்கும் +2க்கு 500 மார்க் தான் டோட்டல் நினைச்சிட்டு இருக்கிற கம்பெனி தான் அந்த கம்பெனி, மன்னாரன் கம்பெனி. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டு விழாவில் பிள்ளை பரிசு வாங்குறதுன்னா தாத்தா பாட்டி எல்லாம் 2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு வந்து உக்காந்துருவாங்க. ரொம்ப அதிகமாக மேக்கப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களே, என்ன காரணம்? இல்ல, எதிரணியிலேருந்து வந்த தாக்குதல் அப்படி, அதனால தான் சொல்றேன். இல்ல, பிள்ளை பரிசு வாங்கினாலோ பாராட்டு வாங்கினாலோ ஏன் பேரன், ஏன் பேத்தி, ஏன் பேரன், ஏன் பேத்தின்னு நீங்க எல்லாம் வந்து அப்படியே பெருமை பேசிக்கிறீங்களே, அதே பிள்ளை 2 மார்க் குறைஞ்சு ரேங்க் குறைஞ்சிருச்சுன்னா வளர்த்துருக்கா பாரு வளர்ப்பு அப்படின்னு எங்களை பார்த்து தானே சார் குறை சொல்றீங்க? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல்ல போய் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? உங்களுக்குலாம் பிறந்த 5-6 பிள்ளைங்கள்லாம் எந்த கிளாஸ் எந்த பிள்ளை படிக்குதுன்னே தெரியாம வளர்த்த கம்பெனி நீங்க. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல போய் அம்மா அப்பாவாகிய நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். எப்படி தெரியுமா? கண்டிஷன் பையில வெளியில வந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கிறோம். எப்ப என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியலன்னு திடுக்குன்னு பிரஷர் ஏறி இறங்குது எங்களுக்கு. அவனை 1 இன்ச் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு தாய்மார்கள் நாங்க எங்கள் ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே, அதை மறந்து விடாதீர்கள். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறேன் பாட்டின்னு சொன்னா ஓடப்படாது, பின்னாடி அவனோடையாவது ஓடிடுவேன்னு சொன்ன ஆள் நீங்க. இன்னைக்கு குழந்தைகளை எவ்வளவு தூரம் கொண்டு போறோம்? உதாரணத்துக்கு சொல்றேங்க, நம்ம ஊர்ல தான் பிரக்ஞானந்தா வைஷாலின்னு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளையும் தாய் நாகலட்சுமி உலகம் முழுக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு செஸ் விளையாட்டுக்காக. நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அது மாதிரி நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான லட்சம் தாய்மார்கள் நாங்கெல்லாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு பாயிண்ட் அதிகமா சொல்லுவேன் மேடம். நீங்க அம்மாவின் அம்மான்னு தானே கேட்டீங்க, எங்க அம்மா வளர்க்குறது தானே. நிஜமா சொல்றேன், பொண்ணு வைத்து பேர பிள்ளைங்களை விட பையன் வைத்து பேர பிள்ளைங்க மேலதான் அம்மாக்களுக்கு அதிக அன்பு இருக்கு. உண்டா இல்லையாங்க? என்னதான் இருந்தாலும் என் பையனோட பையன் அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஏத்தமோ, என் பொண்ணு பெத்த பொண்ணுங்கிற போது ஒரு இறக்கமோ இன்னைக்கும் நாட்டில் இருக்கு சார். அதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு வாங்க மேக்கப் போட்டு. அன்னையர் தினத்திலே அன்னையரை பற்றிய ஆரோக்கியமான சிந்தனையை இந்த அரங்கம் நமக்கெல்லாம் தந்திருக்கிறது. எனவே எங்களுக்கெல்லாம் அன்னையாக இருந்து எங்கள் பக்கமே நீங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான கருத்துக்கள். காலம் மாறி வருகிறது. நேற்றைக்கு நீங்கள் எங்களை வளர்த்தார் போல இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியுமா என்ற ஆணித்தரமான கேள்வியை வைத்திருக்கிறார். நிறைவு பேச்சாளராக பதில் சொல்லுவதற்கு ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் சன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அந்த எதிரணியில இருக்கிற 3 பேருக்கும் திரும்பவும் தலைப்பை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது, அதிகம் பங்கு வகிப்பது யாருன்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆனா எனக்கு முன்னால பேசின புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிற பாரதி, அந்த காலத்துல எப்படி வளர்த்தீங்க, இந்த காலத்துல நாங்க எப்படி வளர்க்கிறோம், அந்த காலம் எப்படி இருந்தது, இந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பிரிச்சு காட்டியிருக்காங்களே தவிர, இந்த காலத்துல உங்க துணை இல்லாம நாங்க தான் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன். என்ன பேச்சு 3 பேருக்கும். அதுல நடுவுல பேசினாங்க பாருங்களேன், தெய்வான அப்படி பண்ணுனீங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, எங்களை இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க அப்படின்னு அம்மாவை பத்தி குறை முழுசு சொன்னாங்களே தவிர, நாங்க இப்படி பிள்ளைய வளர்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்களா? வளர்த்தாதானே சொல்ல, வளர்த்தாதானே கிடையாது. பாவம் அப்படி பேசிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னால அனுக்கிரகாவை பாவங்க இன்னைக்கு பட்டிமன்றத்தோட கைப்பிள்ள அனுக்கிரகா தான். ஆளாளுக்கு அடி வாங்க போது இல்ல. போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில நானும் அனுக்கிரகாவும் சந்திச்சோம். அப்ப அனுக்கிரகா சொன்னாங்க, நாங்க பள்ளிக்கூடம் நடத்துறோம் உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப நான் சொன்னேன், ஸ்கூல் நடத்துறதுலாம் பெரிய விஷயமாச்சே, இப்ப பிள்ளைய எப்படி பாத்துக்குவேன்னு கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம், திங்கள் செவ்வாவும் அம்மா பார்த்துக்குவாங்க பாப்பாவன்னாங்க. ரைட்டு. அப்புறம் புதனும் வியாழன் அப்படின்னுச்சு. அப்ப நீ போய் வாங்கிட்டு வந்துருவியான்னு. இல்ல நாங்க 2 பேரும் அங்கேயே போயிருவோம், அம்மா வீட்டுக்கே போய் உட்கார்ந்துருவோம்.
அப்படி இவங்க குடும்பத்தோட வளர்க்கறதுக்கு அம்மா அம்மா தேவைப்படுது. அனுபவிக்கிறது பூரா அம்மாவால இவங்க அனுபவிச்சுக்கிட்டு மேடையில வந்து தலைப்புக்கு பேசணுமேங்கிறதுக்காக பேசி இருக்காங்க. நடுவர் அவர்களே, நாங்க பிள்ளை வளர்ப்பதில் பெரும் பங்கு அம்மாவுக்குன்றாங்கல்ல, என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப உள்ள அம்மா எல்லாம் பிள்ளை பிறந்து 1 மாசம் ஆகட்டுமே, பிள்ளைய அந்த மளிகை கடையில பொட்டணம் கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, பொருட்கள் பொட்டலம் கட்டி கொடுக்குற மாதிரி பிள்ளைய டவல் அப்படி சுத்தி இப்படி படுக்க வச்சு பக்கத்துல 1 அப்படின்னு போட்டு ஒரு போட்டோ ஷூட். முதல் மாசம். அப்புறம் 2வது மாசம் தோட்டத்துல இருக்கிற இலை குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து பிள்ளைய சுத்தி போட்டு 2 பச்சைக்கல் இந்த போட்டோ ஷூட். 3வது மாசம் 4வது மாசம் நினைக்கவே பகிர் இதெல்லாம் பயங்கரமா அந்த ஐஸ் தின்ன குச்சியெல்லாம் அடுக்கி 4 இப்படி எல்லாம் போட்டு இவங்க கிரியேட்டிவிட்டியா அந்த போட்டோ எடுப்பாங்க. பொறுக்கிட்டே தெரிஞ்சிருக்காங்க. இதே வேலை நடந்துருக்கு. இதத்தான் நீங்க செய்வீங்க. ஆனால் பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவர்கள் அம்மம்மாவா தான் இருப்போம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு சிசேரியன்ல தான் குழந்தை பிறகுது. அந்த சிசேரியன் ஆன பிறகு அது நடக்கவே செய்யாது. முன்னாலெல்லாம் குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துலயாவது அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப பயப்புள்ளிக வந்ததுன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் அம்மா வீட்டுல நீங்க வளர்த்து அது மாத்திரம் வந்தா பரவாயில்ல, மருமக பிள்ளைய அவரு வேற மாசம் வந்துடுறாரு. அப்படி இருந்து நம்ம வளர்த்து கொடுத்தாதான் கொண்டு போறாங்க. பிள்ளைய தூங்க வைக்கிறோங்கிறீங்களே, நீங்க தூங்க வைக்கிறீங்களா? என் மக தூங்குறா, பாவம், அவளுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் இருந்திருக்காது, அவ தூங்குறா, பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தோல்லே போட்டு தட்டி 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 கொடுத்து அது மெதுவா தூங்கின உடனே அப்படியே அசையாம அதை கொண்டு வந்து மெத்தையில போடணும். எப்படி பிளைட்டை பைலட் லேண்ட் பண்ற மாதிரி பக்குவமா கொண்டு வந்து லேண்டிங் பண்றதை விட கஷ்டம் தோல்ல தூங்குற பிள்ளைய படுக்கையில கொண்டு வந்து போடுறது. பைலட் டொப்புன்னு போடலாமா, நம்ம பிள்ளைய போட முடியுமா? அப்படி லேசா அசைஞ்சிச்சுன்னு வைங்க, திரும்ப டேக் ஆஃப் ஆயிரும். அதை கட்டாயப்படுத்தி அதை பார்த்து என் மகா தூங்கணும், என் பிள்ளை தூங்கணுங்கிறதுக்காக அவ்வளவு வேலைகளையும் பார்க்கறோம்னா அது அம்மாவால தான் முடியும். குழந்தைகளுக்கு பேச்சு திறனை வர வைப்பதற்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது பிள்ளைகிட்ட பேசியிருக்கீங்களா? அது ஏதாவது சொன்னா வாய் மூடு, சுமார் சத்து டப்புன்னு ஒரு அடி. அது குழந்தையா கோயில் மணியாங்க, பார்க்கும் போதெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க டப்பு டப்புன்னு. அதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பொறுமையா அது பேசுறத கேட்கிற ஆற்றல் யாருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் கேட்போம். நீங்க நினைச்சு பாருங்களேன், வீட்டுல அந்த பிள்ளைக்கு ஒரு டாக்டர் செட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் பேத்திக்கு. அது உடனே அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேஷண்ட் நான் மட்டும்தான் இல்லையா? அது உட்கார்ந்துகிட்டு கூப்பிடுது, நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படிங்கும். ஏதாவது ஒரு பேர் சொல்லும், நான் போன உடனே என்ன செய்யுது, அவளே சொல்லி கொடுத்துருப்பா, ஸ்டமக் பெயின்னு சொல்லணும்னு. சொன்ன உடனே அதுக்கு இந்த ஊசி போட்டு அதுக்கு ஏதோ கொடுக்கும், போங்க சொல்லிடுவோம். திரும்ப வேற பேர் சொல்லி கூப்பிடும், நெக்ஸ்ட் பேஷண்ட் ஆனந்திங்கும். நான் தான் திரும்ப போகணும். இப்போ போய் வயிற்று வலின்னு தெரியாம சொல்லிடக்கூடாது, சண்டைக்கு வந்துடும். காய்ச்சல்னு சொல்லுங்க. அது எத்தனை நேரம் கூப்பிட்டாலும் ஒரு ரேவதிக்குள்ள இவ்வளவு பேஷண்டா? அப்படி விளையாடி அந்த குழந்தையின் ஆசையை, அவளுக்கு தேவைப்படுகின்ற அந்த பொழுதுபோக்கை கூட சிறப்பாக செய்து காட்டக்கூடியவர்கள் நாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, விதவிதமா செஞ்சு கொடுக்குறாங்களாம். தோசைக்குள்ள நூடுல்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களாம். பிள்ளை என்னத்துக்கு ஆகும்? ஆனா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்களேன், காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால. அதுல அந்த பசங்க 2 பேரும் பீஸா சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுவானுங்க. அந்த படத்தை கொண்டு வந்து பாட்டி கிட்ட காட்டுவானுங்க. உடனே அந்த பாட்டி அதை பார்த்து தோசை மாவை ஊத்தி அந்த கேரட்டை வெட்டி வச்சு தக்காளியை வச்சு அப்படியே செஞ்சு கொடுக்கும். இது அது மாதிரியே இருக்கா அப்படின்னு செஞ்சு கொடுக்கும். இல்ல பாட்டி, இது பீஸா இல்ல, அது வேறன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனா உண்மையிலேயே கடைசியில் பீஸா கிடைக்கும் போது எடுத்து வாயில வச்ச ஒரு வார்த்தை வச்சுட்டுன்னு சொல்லுவான், இது நல்லாவே இல்ல, இதை விட நம்ம ஆயா செஞ்ச தோசை தான் நல்லா இருந்ததுன்னு சொல்றான்னா அது வெறும் தோசை அல்ல, பாட்டியினுடைய பாசம் அக்கறை எல்லாம் கலந்திருப்பதுதான் அந்த அம்மம்மாவின் வளர்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நடுவர் அவர்களே, குழந்தையை வளர்ப்பது என்பது வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, அவர்களின் மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அவர்களின் பக்குவம் எல்லாவற்றையும் வளர்ப்பதில் அம்மம்மாவின் பங்குதான் பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சிறப்பாக பேசிய ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும்.
குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைக்கு எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனையாக உருவாகி வருகின்றது. இது நம்ம புறந்தள்ளி விட்டு போகிற ஒரு பிரச்சனை அல்ல, வேற ஒரு பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், அது விட முடியாது சார். எங்கள் குழந்தைகள் தான் சார் எங்கள் விதை நெல், எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய குழந்தைகள் தான். அவர்கள் நன்றாக வளர்ந்து வருவது தான் ஒரு தலைமுறையினுடைய வெற்றி. ஒரு மண்ணினுடைய மாண்பு நாளைய குழந்தைகளிடம்தான் இருக்கிறது. அவர்கள் சரியாக வளருகிறார்களா என்ற பேரச்சத்தில் இந்த சமூகம் உறைந்திருக்கிறதா இல்லையா? இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் தவறு நிறைய சொன்னாங்க, கவனிச்சிங்களா இல்லையா? இவங்க அப்படி, இவங்க இப்படி, இவர்கள் மீது சொன்ன தவறுகள் அதிகமா, இவர்கள் மீது சொன்ன தவறுகள் அதிகமானு நான் குறிச்சிக்கிட்டே வந்தேன். குறித்த அளவில் இவர்கள் மீது சொன்ன தவறுகள் தான் மிக அதிகம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இவர்கள் சொன்ன அளவு, இவர்கள் மீது இவர்கள் ஏன் குற்றங்களை சொல்லவில்லை தெரியுமா? சொல்ல மனசு வராது. ஐயோ இதுவும் என் பிள்ளைதானே என்ற மனசுதான் அம்மம்மாக்களினுடைய மனசு. ஆனால் இன்றைய அம்மாக்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு பெரு நோய் என்ன தெரியுமா? என் பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். தன் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைப்பது எல்லா அம்மாவுக்கும் இயல்பு தான். ஆனால் என் பிள்ளை மாத்திரம்தான் ஜெயிக்க வேண்டும், இன்னும் ஒரு பிள்ளை ஜெயிக்கக்கூடாது என்று வெறியோடு இருக்கிற தாய்மார்கள் பெருகிவிட்ட ஒரு சமூகத்திலே பாட்டிகள் தான் அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலை தருகின்ற. ஏன் தெரியுமா? பாட்டிகளுக்கு தங்கள் பேர பிள்ளைகள் மீது எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. பாட்டி நான் ஃபெயில், ஐயோ என் கண்ணு ராஜா, அவங்க வீட்டில் எல்லாருமே எப்போவுமே ஃபெயில் தான் ஆவாங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாதுங்க. என்னிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று என் குழந்தைக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் அது பர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கும். மறந்துடாது. இப்போ பாட்டி வீடு என்கின்ற சொர்க்கங்களை பிள்ளைகள் இழந்து கொண்டு வருகிறார்களோ அப்படின்ற பயத்தை இந்த 3 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க பேசினதெல்லாம் இப்போ அம்மாக்களுக்கு ரோலே இல்லையா? அம்மாக்கள் செய்வதாக அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் விட நான் ஒரு கருத்தை சொன்னால் நமக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும். இங்கே பேசப்பட்ட எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸை விட மேலே இருக்கிற அந்த தரப்பு மனிதர்கள், அந்த வீடுகளை வைத்துத்தான் பெரும்பாலான விவாதங்கள் இன்றைக்கு வந்தன. அப்படி தானே? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இங்கே அங்கே அதை கொடுக்குறவங்க, வீட்டில் டிவி இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இருக்கிறது, வேலைக்கு போகிற அம்மாக்கள். ஆனால் இந்த வசதிகள் இல்லாத ஒரு பெரும் பிரிவு இருக்கிறது இல்லை? அந்த பிரிவை நம்ம பார்க்கணும் தானே. அங்கே பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெரும் பங்கு யாருக்கு இருக்கிறது? ஒன்று வசதி இருக்காது, வறுமையினுடைய கோர பிடி இருக்கும். 10 வீட்டில் வேலை செய்வா அந்த அம்மா. எதுக்கு? அந்த ஒத்த பிள்ளைய கரை சேர்த்ததுக்கு என்ன வேணா செய்வா சார், என்ன வேணா சார். ஒரு விஷயத்தை வச்சு பாருங்க. இப்படி கணவர்களினுடைய துணை இல்லாமல், இல்லை கணவன் இல்லாமல் ஒற்றை அம்மாக்களாக பிள்ளைகளை வளர்க்கிற அந்த அம்மாக்களினுடைய உறுதியை நினைத்து பாருங்க. அப்புறம் இந்த குறைபாடுள்ள குழந்தைகள் சில சமயம் இருக்காங்க. இந்த அம்மா தான் சார் அதை வச்சு பார்க்கும், வேற யாரும் பார்க்க முடியாது சார், அம்மா தான் பார்க்கும். அந்த குறை இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாதபடி அவ தான் பார்ப்பா. இப்படி சொல்லுகிறேன், ஒரு அம்மா யாராகவும் மாறலாம். அப்பாவா மாறலாம், பாட்டியா கூட மாறி கதை சொல்லலாம், விளையாட்டு தோழனாகவோ தோழியாகவோ மாறலாம். ஒரு தாய் எந்த ரோலையும் எடுத்துக்கலாம். ஆனால் வேறு யாரும் அம்மாவினுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. இதுதான் சார் அம்மா. அவளுடைய இடத்துக்கு யாரும் வர முடியாது. மறுபடி பிறந்தால் அவள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை தவிர நம்ம யாருக்கும் ஒரு ஆசை. பாட்டிகள் தொழத்தக்கவர்கள், அவர்களினுடைய பங்கு விரிவடைந்து கொண்டே போகிறது. ஆனாலும் அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பணிகளுக்கு ஏதோ ஒரு சில நிர்பந்தங்களும் எல்லைகளும் உண்டு. ஆனால் முழு பொறுப்பு என்பது தாய்க்கு மாத்திரம். தன் பிள்ளைக்காக மாத்திரமே வாழுகிற கடைசி அன்னை இந்த உலகத்தில் இருக்கிற வரை அன்னையர் தினம் என்பது நம்முடைய புனித நாட்களுள் ஒன்று. எனவே பாட்டிகளை வணங்கி அவர்களினுடைய
பங்களிப்பில் ஒரு துளி கூட குறைக்க முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், அம்மாக்களினுடைய பங்கு என்பது அதைவிட ஒரு அடி மேல் என்று சொல்லி, இன்றைய அம்மாக்களிடம் சில குறைகள் இருக்கிறது, அவர்கள் அதை திருத்திக் கொள்ளுவார்கள். திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் பிள்ளைகளே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஒன்று 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து பிள்ளையை வளர்த்தா இன்னும் பிள்ளைகள் மிகச்சிறப்பாக வளரும். பெரும் பங்கு வகிப்பது அம்மாக்களே என்று சொல்லி திரும்பவும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி முடிக்கிறேன்.